பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் திருவிழாவுக்கு ஆயத்தத்தில் இருக்கின்ற இந்த நவ நாட்களில் 7வது நாளில் நாம் கலந்து கொள்கின்றோம். பரிசுத்த ஆவியின் கனிகளில் 7வது கனியாக இருக்கின்ற நம்பிக்கையை பற்றி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். பலரும் அன்றாட வாழ்க்கையில் சொல்ற விஷயம் உண்டு. ஃபாதர், நாடே கெட்டு போச்சு, ஃபாதர் ஊரே கெட்டு போச்சு, யாரையும் நம்ப முடியாது. பலருக்கும் கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, பிறர் மீது நம்பிக்கை இல்லை, தன் மீதே நம்பிக்கை இல்லாத பலரும் உண்டு. நம்பக்கூடிய நல்ல நண்பர்கள் எல்லாம் கண்டுபிடிக்க கூட முடிய மாட்டேங்குது. நம்பக்கூடிய தலைவர்கள் இல்லை, நம்பக்கூடிய நல்ல வேலைக்காரங்களை கிடைக்க மாட்டேங்குது. நம்பக்கூடிய கணவனையோ மனைவியோ கண்டுபிடிக்க முடியல, நம்பக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியல. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி +2 படிக்கிற ஒரு பொண்ணை அப்பா அம்மா கவுன்சிலிங் கொண்டு வந்தாங்க. அந்த பொண்ணு ஒரு காதலில் மாட்டி கிடக்குறாங்க. அப்பா அம்மா உள்ளம் உடைந்து போய், ஃபாதர் எவ்வளவோ நல்ல எதிர்காலம் உண்டு தெரியும் இந்த பிள்ளைக்கு, நல்லா படிக்கிற பொண்ணு, ஒன்றுக்கு உதவாத பையன் கூட காதலிச்சு ஊர் சுத்துறா, கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பேசி, இதில் ஒத்து வராது பாப்பா அப்படிலாம் சொல்லி பேசும்போது அந்த பொண்ணு சரண்டர் ஆயிட்டா. அது அப்பா அம்மா கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, நான் அந்த பையனை விட்டுடுறேன், என்னை மன்னிச்சிருங்க. பயங்கரமாக காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க, பிளஸ்ஸிங் வாங்கினாங்க. அப்பா அம்மா பிள்ளையை கட்டிப்பிடிச்சு அழுறாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், சக்ஸஸ், வெற்றி, கவுன்சிலிங் சூப்பர் அப்படின்னு நினச்சி நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். திரும்பி போயிட்டாங்க. ஒரு சில மாதங்கள் வரைக்கும் நல்ல அடக்கத்துக்குமா இருந்தா. கரெக்டாக 18வது பிறந்தநாள் வந்த நாளிலே, அந்த பொண்ணுக்கு 18 வயசான அந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்ற, பர்த்டே கொண்டாடுகிற அந்த நாளிலே அப்பா அம்மா கிட்ட சொல்லாம துணியும் கொஞ்சம் பணமும் எடுத்து அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஓடி போயிட்டான். காரணம் 18 வயசாயிருச்சுல்ல, இனி யாரும் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அப்பா அம்மா உடைந்து போயிட்டாங்க. யாரை நம்புறது? நம்பிக்கையுள்ளவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிற உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்கள் நீங்கள் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஏன் நானும் நீங்களும் பிறருக்கு நம்மை நம்பக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்வது காரணம் என்று கேட்டால், பைபிள் சொல்லுது, விண்ணக தந்தையை பற்றி பைபிள் சொல்லுகிற உண்மை இதுதான். 1 கொரிந்தியர் 1:9 சொல்கிறது, கடவுள் நம்பிக்கைக்குரியவர். கடவுள் நம்மை ஏமாற்ற மாட்டார், கடவுள் நமக்கு வேட்டு வைக்க மாட்டார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். நீ அவருடைய மகனும் மகளுமாக இருந்தால் நீயும் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 10:23 சொல்கிறது, நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். நமக்கு வாக்களித்தது இயேசு கிறிஸ்து, நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். ஆதலால் விண்ணக தந்தையை நம்பிக்கைக்குரியவராயிருந்தால், இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அவரை பின்தொடர்கின்ற நானும் நீங்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் திருச்சபையுடைய பைபிளுடைய போதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். நம்பிக்கை என்றால் என்ன? நம்ம கோயிலெல்லாம் போய் ஜெபிக்கும் போது, நான் கடவுளத்தில் நம்பிக்கை வைக்கிறேன், நான் பிறரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்கிற நம்பிக்கையை தான் நம்பிக்கையா? அப்படி இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அதுவும் இருக்கலாம். ஆனால் மெயின் நம்பிக்கை என்னவென்று கேட்டால், பிறருக்கு நம்மை நம்பக்கூடிய அளவுக்கு, நாம் ஏமாற்ற மாட்டோம் என்ற அளவுக்கு ஒரு உணர்வு உருவாக்குதலும் அதன்படி நடந்து கொள்வதும் தான் நம்பிக்கை என்பதனுடைய அர்த்தங்கள். எல்லாருக்கும் நம்மை நம்பலாம், நம்ம ஏமாற்ற மாட்டோம் என்றொரு தைரியம் உருவாக்குற அளவுக்கு நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வதுதான் தூயாவினுடைய கனி என்ற நம்பிக்கை என்பது. நம்ம ஊர்ல சொல்லுவோமே, ஃபாதர் அவனை நம்பாதீங்க, ஃபாதர் அவளை நம்பாதீங்க. வேற சில பேர் சொல்லலாம், அவங்கள நம்பலாம், தைரியமா நீங்க ஒப்பு கொடுங்க, எனக்கு தெரியும் அவங்கள நம்பலாம். சில நம்ப முடியாதவங்களும் உண்டு, சில நம்பக்கூடியவர்களும் உண்டு. இதில் நம்பக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பைபிள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு டெக்னிக் உண்டு. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தில் தாலந்துகளின் உவமை உண்டு. எஜமானன் ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவனுக்கு 2 தாலந்து,
இன்னொருவனுக்கு 1 தாலந்து கொடுத்த கதையை நான் படிக்கிறது உண்டு. அதில் 5 தாலந்து கிடைத்தவன் இன்னும் 5 சம்பாதித்து எஜமானன் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப எஜமானன் சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு, நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் சிறிய சிறிய காரியங்களில் கூட பெர்ஃபெக்டா செஞ்சு செம்மையா செஞ்சு கடவுளுக்கு முன்னாடியும் பிறருக்கு முன்னாடியும் நான் நம்பிக்கையுள்ள ஒரு மகனாக மகளா மாறுவது தான் நம்பிக்கை என்றும் கனியினுடைய ஆழங்கள் அர்த்தங்கள். பைபிளிலே அப்படிப்பட்ட கதாபாத்திரம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு பற்றி நமக்கு தெரியும். மிகவும் மோசமாக சித்திரவதை செய்யப்பட்டவர் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களால். அப்புறம் அவர் விற்கப்பட்டார். பொத்திப்பாருடைய வீட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். பொத்திப்பாருவுக்கு யோசேப்பை மிகவும் பிடிக்கும். அதனால சிறப்பு பணியாளனாகவும் வீட்டின் மேலாளராகவும் அவர் உயர்த்தினார். அப்படி இருக்கிற நாளில் தான் பொத்திப்பாருடைய மனைவி பொத்திப்பார் இல்லாத நேரம் பார்த்து பாவம் செய்வதற்கு தன்னோட அறைக்குள்ள கூப்பிட்டுட்டு அவருடைய மேலாடை பிடித்து இழுப்பாங்க. உடனே யோசேப்பு அவ்வளவு பெர்ஃபெக்டான மனிதன். பைபிளிலே மிக சிறந்த கதாபாத்திரம் யார் என்று கேட்டால் பழைய ஏற்பாடு யோசேப்பு தான். மோயிசன் கூட அல்ல, பைபிளில் உள்ள பல கதாபாத்திரங்களும் அல்ல, தாவீது கூட கிடையாது. சிறந்த கதாபாத்திரம், எனக்கு பிடிச்ச மிகவும் சிறந்த கதாபாத்திரம் யார் என்று கேட்டால் யோசேப்பு தான். அருமையான வாய்ப்பு. பொத்திப்பாரோட மனைவி ஆஃபர் கொடுக்குறாங்க, வா நம்ம பாவம் செய்யலாம், யாருக்கும் தெரிய போறது கிடையாது. அந்த அம்மா என்ன கம்பல் பண்ணதான செஞ்சேன்னு கூட தப்பிச்சிடலாம். ஆனா யோசேப்புக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட அவ்வளவு நம்பிக்கைக்குரிய மனிதனாக இருந்ததுனால என் கடவுள் முன்னாடி இவ்வளவு பெரிய மாபெரும் பாவத்தை செய்யலாமா, என் எஜமானுக்கு துரோகம் செய்யலாமா, இந்த மனசாட்சி இருந்ததுனால இந்த மனுஷனோட மேலுடைய கழட்டி விட்டு ஓடுற நிகழ்ச்சி பைபிளில் உண்டு. வாலிப பசங்களுக்கு தியானம் கொடுக்கும்பொழுது இந்த நிகழ்ச்சி சொன்ன உடனே ஜோசப்பு வந்து பழைய ஏற்பாடு யோசேப்பு வந்து மேலுடைய கழட்டி விட்டுட்டு ஓடி தப்பிச்சுட்டான், பாவம் செய்யவில்லை, நீங்கள் இதே மாதிரி பாவ சூழ்நிலை தவிர்க்க வேண்டும் என்று கிளாஸ் கொடுப்பதற்கு சொல்லும்பொழுது பையன் அங்கே எழுதி சொல்லலாம், பொழைக்க தெரியாத பார்ட்டி அவன். யாரு? பழைய ஏற்பாடு யோசேப்பு. பொழைக்க தெரியாத பார்ட்டி. சின்ன சின்ன விஷயங்களிலேயே அவன் நேர்மையாக இருந்ததுனால, நம்பிக்கைக்குரியவனாக இருந்ததுனால பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? யோசேப்பு எங்கு சென்றாலும் அவன் பொருட்டு அந்த தேசம், அந்த ஊரு, அந்த இடம் கடவுள் ஆசீர்வதித்தாராம். நம்பிக்கைக்குள்ள பிள்ளைகள் இருந்தால் அந்த இடம், அந்த தேசம், அந்த நிறுவனம், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கஷ்டகாலத்துக்கு நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளை கண்டுபிடிக்க மிக மிக கஷ்டமாயிருச்சு. பொத்திப்பார் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த அம்மா நிறைய பொய் சொல்லி ஏமாற்றி யோசேப்பை கொண்டு வந்து சிறையில் அடைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு. அதுக்கு பிறகு அத்தோடு கதை முடியவில்லை. யோசேப்புக்கு அடுத்த கதை ஆரம்பமாகிறது. பொத்திப்பாருடைய வீட்டிலிருந்து பார்வோன் அரசனுடைய வீட்டுக்கு போவதற்கான வாய்ப்பு, நாட்டுக்கும் தேசத்துக்கும் தலைவராக மாறுவதற்கான வாய்ப்பு. பைபிள் சொல்லி தருகிற உண்மை இதுதான். நம்பிக்கைக்குரியவனாக சிறியவற்றில் கூட தெளிவாக வாழ்கின்றவனுக்கு அன்றாட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம், குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வரலாம். ஆனா இறுதியில் வெற்றியடைய போவது நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள் தான் என்று சொல்வதற்காகத்தான் பழைய ஏற்பாடு யோசேப்பின் கதை பைபிள் எழுதி வச்சிருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நானும் நீங்களும் நம்பிக்கைக்குரிய மக்களாக மாறுவதற்கு பெரிய பெரிய காரியங்களில் மட்டுமல்ல, சின்ன சின்ன காரியங்கள் கூட பெர்ஃபெக்டா வாழ முயற்சி பண்ண ஆரம்பித்தோம் என்றால் கண்டிப்பாக தெய்வீக ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். அதனால் தான் திருப்பாடல் 101:6 சொல்கிறது, நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன். நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன். யாரெல்லாம் நம்பிக்கையோடு வாழ்கின்றார்களோ, நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்களை ஆண்டவர் கண்டுபிடித்து கடவுளோடு ஆண்டவர் வாழச் செய்வாராம். கடவுளுடைய வாழ்க்கையை அவர்கள் கொடுப்பாங்களாம். ஆனால் இன்றைக்கு 100% நம்ப முடியாத ஆளுகள் எல்லாம் உண்டு. ஒரு அப்பா மகனுக்கு வியாபாரம் பிசினஸ் கத்து கொடுத்தா ஒரு தமாசு உண்டு. பழசு தான், புதுசொன்னும் கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அப்பா மகன்கிட்ட சொன்னாங்க, மகனே நான் உனக்கு வியாபாரம் பிஸ்னஸஸ் கற்றுக் கொடுக்குறேன். கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு மேலே ஏறி நிற்க சொன்னாங்க. பையன் வீட்டுக்கு மேலே ஏறி நின்னான். அப்போ கீழே நின்று சொன்னாங்க, நீ குதிச்சிருங்க, நான் பிடிச்சிடுறேன். பையன் குதிச்சான். அப்போ பிடிக்கவே இல்லை. பையன் கீழே விழுந்து கிடந்தான். உடனே அப்பா சொல்லி கொடுத்தாங்க, பிஸ்னஸுடைய முதல் பாடம், சொந்தம் அப்பாவை கூட நம்பக்கூடாது. உலகம் இப்படி போயிட்டு இருக்கு. யாரையும் நம்ப முடியாத ஒரு காலகட்டம். எங்க பார்த்தாலும் சூழ்ச்சி, பித்தலாட்டம், பொய். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. யாருக்கு யாரையும் மேலே நம்பிக்கையும் இல்லை. இந்த மொபைல் எல்லாம் வந்த உடனே வீட்டில் 4 பேருனாக்க 4 பேரு கையிலும் டச் ஸ்கிரீன், 4 பேர் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. யாருக்கும் என்ட்ரி இல்லை. எல்லாம் தனித்தனி தீவுகளான ஒரு உலகம், சந்தேகங்கள் நிரம்பிய ஒரு உலகம். பார்த்தா மட்டும்தான் பயங்கர நல்ல பார்ட்டி மாதிரி தோணும். ஆனா உள்ளுக்குள்ள எல்லா கேடுகட்டத்தனங்களும் உள்ள மக்களாக ஒரு கூட்டம் மக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம். நேர்மை இல்லை, நீதி இல்லை, நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. பைபிளிலே 2 அரசர்கள் 5வது அதிகாரத்தில் எலிஷா இறைவாக்கினருடைய சிஷ்யன் கேகசி என்ற ஒரு கதாபாத்திரம் உண்டு. നാമാൻ എன்ற തൊഴുനോയാളി തൊഴുനോയ് നീങ്ങുവதற்கு എലീഷാവിന് അരികിൽ വരുമ്പൊഴുത് യോർദാൻ നദിയിൽ 7 മുறை മുഴുകി എഴുന്നേച്ച പിറகு തൊഴുനോய் குணமாயிருச்சு. உடனே எலீஷா இறைவாக்கினர் வந்து பரிசுகள் கொடுத்து மகிழ்விப்பதற்காக இந்த நாமான் எலீஷா அருகில் வரும்பொழுது வெள்ளியும் பட்டாடைகளும் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எலீஷா சொன்னாங்க, எனக்கு உன்னுடைய பரிசெல்லாம் தேவையில்லை, நீ கொண்டு வந்து நீயே கொண்டு போயின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. ஏன்னா எலீஷா இறைவாக்கினர், ப்ராஃபிட், அவருக்கு இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் தேவையில்லை, கொண்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. இந்த ஆள் திருப்பி கொண்டு போகிற வழியில கூட நிற்கிற கேகசிக்கு தோணிச்சு, இதுதான் வாய்ப்பு, குருட்டுத்தனமா இந்த சொத்து, இந்த வெள்ளியும் இந்த பட்டாடைகளும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட எலிஷாவுக்கு தெரியாம மறைமுகமா ஓடி போய் பாதி வழியில் சந்தித்து, இப்பதான் கொஞ்சம் விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்பதற்கு ஐயா 40 கிலோ வெள்ளியும் 2 பட்டாடைகளும் வாங்கிட்டு வர சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாமானுக்கிட்ட பேசுவாங்க. நாமானுக்கு ஒரே சந்தோஷம், இறைவாக்கு நாம் கொண்டு வந்தது திருப்பி கேட்டாரு என்ற சந்தோஷம். 40 கிலோ கேட்டதுக்கு 80 கிலோ வெள்ளி கொடுத்தாங்க, 2 பட்டாடைகள் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து கேகசி வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நாமானுக்கிட்ட எலிஷா கிட்ட வருகிற ஒரு நிகழ்ச்சி உண்டு. எலிஷா கேட்டாங்க, நீ எங்க போயிட்டு வர்ற? நாமான் அப்படியே சமாளிக்க ட்ரை பண்ணாங்க. உடனே எலிஷா கேட்டாங்க, நாம் வேண்டாம் என்று சொன்னது நீ ஏன் போய் பெற்றுக்கொண்டீர்? நாம் வேண்டாம் என்று நினைத்து உதறி தள்ளியது நீ ஏன் போய் வாங்கி கொண்டாய்? நாமானுக்குள் அதே தொழுநோய் உனக்கும் வரட்டும் என்று சொல்லிட்டு அவர் கட்டளையிடுவார். கொஞ்ச நேரத்துக்குள்ள இவருடைய உடம்பு முழுவதும் பனி வந்து தொழுநோயாளாக மாறியதாகத்தான் பைபிள் சொல்லுது. குருட்டு புத்தி உடையவர்கள் எல்லாம் தற்காலிக லாபத்தில் மிதக்குவார்கள், ஆனா நிரந்தரமல்ல. தற்காலிகமான சில சாதனைகள், சில முன்னேற்றங்கள் இருக்கிற மாதிரி தோணும். பிசினஸ்ல எல்லாம் இப்படி சம்பாதிச்சு அப்படி சம்பாதிச்சு என்னென்னமோ செய்யறாங்களே. எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வரும்பொழுது எத்தனையோ குடும்பங்களில் நிம்மதி இல்லாத, நோய்வாய்ப்பட்ட, பல கண்ணீருக்கும் சாபத்துக்குள்ளான எத்தனை குடும்பங்கள். நேர்மை இல்லாத உலகம் வளர்ந்து கொண்டிருக்கு. கலாத்தியர் புத்தகம் 5:22 சொல்கிறது, தூயாவின் மிக சிறந்த ஒரு கனிதான் நம்பிக்கை என்பது. அதை நாம் ஜெபிக்கணும். திருவெளிபாடு 2:10 சொல்கிறது, இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வி உனக்கு முடியாக நான் சூட்டுவேன். ஆனா சொல்லுகிறார், திருவெளிபாடிலே 2:10 சொல்லுகிறார், நீ இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. எல்லாருக்கும் நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக, நம்பக்கூடிய ஒரு பிள்ளையாக நீ இரு. அப்பொழுது வாழ்வு உனக்கு முடியாக நான் சூட்டுவேன். இந்த நாட்கள் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் உலகம் சொல்லி கொடுத்தா எல்லா விதமான சூழ்ச்சிகளும் பித்தலாட்டங்களும் எல்லா விதமான டிப்ளோமசிகளெல்லாம் ஓரம் கட்டி வைத்து நீதியோடும் நேர்மையோடும் நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளனாக கடவுள் முன்னாடியும் பிறர் முன்னாடியும் வாழ்வதற்கு வரம் வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது, எவ்வளவு பெரிய அபிஷேகம் அது. அப்படி வாழ்கின்றவர்களுக்கு ஆண்டவர் நிலையான வாழ்வின் முடியை சூட்டுவார் என்று வாக்குறுதி தந்திருக்கின்றார். ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் கரங்களை கூப்புவோம். ஓ பரிசுத்த ஆவியே, உமது திருவிழாவுக்காக ஆயத்தத்தில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உமது தெய்வீக கனிகள் எங்களுக்கு தாரும். சிறப்பாக
நம்பிக்கை என்னும் கனியை எங்களில் நிரப்பித்தாரும். எல்லா மக்களுக்கும் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக நேர்மையோடு வாழக்கூடிய வரம் எங்களுக்கு தந்த ஆசீர்வதியும். ஓ தெய்வம், எங்களை வழிநடத்தும். சிறப்பான ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு தாரும். அம்மா மாதாவே சூசி அப்பரே, எல்லா புனிதர்களை புனிதைகள் எங்களுக்காக மன்றாடும். ஆமேன்.